ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் பேன் கார்டு கண்டிப்பாக அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா பேங்க்லேயும் கண்டிப்பாக பேன் கார்டு எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பேன் கார்டு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நம்ம யாருக்காவது அனுப்பினாலோ நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தாலோ கண்டிப்பாக நமக்கு பேன் கார்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த முக்கியமான பேன் கார்டை பற்றின ஒரு சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கிட்டோன்னா பேன் கார்டு மக்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று தாங்க. ஸோ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் நம்ம நிதி சார்ந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பேன் கார்டு நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பெரிய தொகையை அனுப்புறதுக்கு பேன் கார்டு ரொம்பவே தேவை. பார்த்துக்கிட்டோம்னா 50,000க்கு மேலே எவ்வளோ ரூபாய் அனுப்புறதா இருந்தாலுமே பேன் கார்டு நம்பர் கண்டிப்பாக அதில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேன் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பேர் இருக்கும், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஒரு சில தகவல்கள் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பராக தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு 10 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த பேன் கார்டு யார் நமக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா வருமான வரித்துறையிலிருந்து நமக்கு தராங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட இம்பார்ட்டண்டான அந்த பேன் கார்டு நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றின ஒரு சில தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். பேன் கார்டு மோஸ்ட்லி எங்க அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாசம் மாசம் வருமானம் வரும் இல்லைங்களா? அதாவது அதிகமான வருமானம் பெறுபவர்கள் வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க இந்த வருமான வரி கணக்கை தாக்கல் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த பேன் கார்டு ரொம்பவே அவசியங்க. அதாவது வருஷத்துக்கு 2.5 லட்சத்திற்கு மேல யாரெல்லாம் வருமானம் வாங்குறாங்களோ, அதாவது ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேல யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கண்டிப்பா ஐடிஆர் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இதையும் தான் நம்ம கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யறதுக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட பேன் கார்டு இருக்கணும். அது ஒரு கட்டாயமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ பேன் கார்டு இல்லாம ஒருத்தங்களால வருமான வரியை தாக்கல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயங்களுக்கு பேன் கார்டு நமக்கு ரொம்பவே முக்கியங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்க அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக பேன் கார்டு தேவை. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி பங்கு சந்தையில் நம்ம முதலீடு செய்கிறதுக்கான டிமேட் கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அவங்க பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு பேன் கார்டு இல்லாமல் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்லேயும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 50,000க்கு மேலே நீங்கள் அனுப்புறதா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கணும். பேன் கார்டு நம்பர் அதில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அது பண்ணுறதுக்குமே நம்மக்கிட்ட பேன் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பேன் கார்டு இல்லாமல் அதை அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பேன் கார்டுங்கிறது ஒரு ஆளுக்கு ஒன்று தாங்க கொடுப்பாங்க. ஒரே ஒரு பேன் கார்டு தான் ஒருத்தங்களுக்கு இருக்கும். அதுக்கு மேலே பேன் கார்டை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லைஃப் லாங் ஒரு ஆள் ஒரே ஒரு பேன் கார்டை மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்றுக்கு மேலே கார்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பேன் கார்டுக்குங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் நம்பர் அவங்களுக்கு மட்டும்தாங்க அது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேன் கார்டு நம்பரை வச்சு தான் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனையுமே பண்ண முடியும். அதாவது நீங்கள் 50,000க்கு மேலே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களோட அந்த பர்டிகுலர் பேன் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக பேன் கார்டு வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.